அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எருக்கள கரைசல் தயாரிப்பு மற்றும் பயன்பாடு பற்றி பார்க்க போகிறோம். எருக்கள கரைசல் தயாரிப்பு முறை 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க. 180 லிட்டர் தண்ணி, 20 கிலோ பூ, தண்டு, இலை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த 150 லிட்டர் தண்ணிக்குள்ளே போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 6 நாள் உள்ள மூடி வச்சுக்கோங்க. 7ஆம் நாள் அந்த கரைசல் ரெடி ஆகிடும். இந்த கரைசல் என்ன பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல போரான் சத்தும் மெக்னீஷியம் சத்தும் செடிகளுக்கு கொடுக்கும். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு செடிகளுக்கு தேவையான போரான் மெக்னீஷியம் இயற்கையாகவே கிடைக்கும். இது பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா, தென்னை மரத்துக்கெல்லாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். ஒரு 3 லிட்டர் ஒரு தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம். இதோட மீனமரமும் கலந்து கொடுக்கலாம். நல்லா காய் உங்களுக்கு பிஞ்சு உதிராமல் காய் பெருசாக உங்களுக்கு நல்லா காய்க்கும். உங்களுக்கு எலுமிச்சை இந்த செடிகளுக்கெல்லாம் 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். பப்பாளி, வாழை இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் 2 லிட்டர் கொடுக்கலாம். நெல், கரும்பு இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் ஏக்கருக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் உள்ள கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்கள் மாதம் கொடுக்கலாம். கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம மண்ணில் உள்ள போரான், மெக்னீஷியம் எல்லா சத்துக்களும் உங்களுக்கு செடிகளுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, மண்ணோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், மண்ணோட வளமும் நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே உங்களுக்கு போரானும் மெக்னீஷியமும் கிடைக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இயற்கை வேளாண்மையில் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.